தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டாரோ சர்ஜர் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் பாபா என்ன சொல்ல விரும்புகிறாங்க உங்கள் சூழ்நிலைக்கு, இல்லை உங்களுக்கு என்ன இப்போ தெரியணும், அடுத்த அடி உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்க. வேகமாக எங்கேயோ ஓட சொல்கிறாரு. மாட்டிக்கிட்டு இருந்தெல்லாம் போதும் தம்பி எங்கேயோ ஓடு அப்படிங்கிறாரு. டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ், சாய்ஸஸ், ஹெரோஃபன், கமிட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. பேலன்ஸ், எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள்ஸ், பென்டிகிள்ஸ். ஓகே, இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் ஃப்ரம் பாபா. என்ன அப்படின்னா, மேஸ்குலின் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக மேஸ்குலின் எனர்ஜி தான். இது மேஸ்குலினாகவும் இருக்கலாம், ஃபெமினாகவும் இருக்கலாம். ஸோ என்ன இங்கே நான் கிளியராக பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட சாய்ஸ் இப்போ இனிமேல் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. உங்களோட சாய்ஸ் டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஏன்னா இன்னுமே ஃபெமின் வந்து நாட் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்க இனிமேல் ஃபினான்ஷியலாக வந்து குயின் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னா இல்லை, பட் ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்களுக்கு காசுக்கு பஞ்சம் இருக்காது. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு போயிட்டாங்க. இனி அடுத்த ஸ்டேஜுக்கு தான் போவாங்களே தவிர கீழே போகிற வேலை அவங்களுக்கு இல்லை. இவ்வளோ நாளாக தங்கி இருந்தது போதும், ஸ்டக்காக இருந்தது போதும். மேபி மேஸ்குலின் கொஞ்சம் கோவமாக கூட இருக்கலாம். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, பாபாவையும் பப்பாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், கலந்தடிச்சிட்டேன். ஸோ ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. டேக் ஆக்ஷன். அந்த பென்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா மேஸ்குலினோட கழுத்தில் இருக்குது. அந்த டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் தான். ஸோ அந்த பென்டிகிள் தான் இந்த மேஸ்குலின் அலங்காரம் பண்ண போகிற ஒரே ஒரு தெய்வீக பொருள் கூட சொல்லலாம். இட்ஸ் அ டிவைன் கிஃப்ட். அடுத்தது இந்த 7 ஆஃப் கப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து மூன், கன்ஃபியூஷன்ஸ் எதனால் இருக்குது அப்படின்னா க்ளவுட் தாட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா காமிக்ஸ் வந்து திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க. மேஸ்குலினுக்கு ஃபினான்ஷியல் ஃபெயிலியர் கண்டிப்பாக. கீப் ஆன் ரிப்பீட்டிங். இதே தான் நான் சொல்கிறேன். வித்தவுட் ஃபெமினின் த மேஸ்குலின் இஸ் ஜீரோ. he can't save money, he can't save any wealth. ஏன்னா அந்த மேஸ்குலின் ஃபெமினுக்கு பண்ண துரோகம், அப்படிப்பட்ட துரோகம். அதனால ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த மேஸ்குலின் செய்யாமல் போன அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் இந்த ஃபெமினுக்கு மேஸ்குலின் செய்கிற வரைக்கும் he can't have penny. அதாவது ஒரு செல்வத்தை அக்குமுலேட் பண்ணுறதோ, ஒரு செல்வத்தை சேர்க்குறதோ, இல்லை வந்து நாங்கிற அகந்தையில் நிறையா எனக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலுமே, இல்லை நிறையா ஒர்க் வந்தாலுமே, இல்லை நிறையா ஆஃபர்ஸ் வந்தாலுமே இந்த மேஸ்குலினுக்கு எல்லாம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிலைக்காது, அது நிலைக்க முடியாது. அது நிலைக்காததுக்கு காரணம் வந்து இந்த மேஸ்குலின் ஃபெமினுக்கு பண்ண அந்த ஒரு துரோகம். அந்த துரோகத்துக்கு பரிகாரம் தேடுற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேஸ்குலின் இதே ஃபினான்ஷியல் லாஸ் தான் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. அது யார் மூலம் நடக்குதுங்கிறது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இட் டசன்ட் மேட்டர். அது ஒரு அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. கடவுள் வந்து இன்றைக்கி இவங்க மூலம் செய்கிறாங்க, நாளைக்கு இன்னொருத்தவங்க மூலம் செய்வாங்க. பட் அந்த ஃபெயிலியருங்கிறது இந்த மேஸ்குலினுக்கு ஃபினான்ஷியலாக கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா அந்த பண்ண தவறுகளுக்கு, பண்ண துரோகத்துக்கு முதுகில் குத்திட்டு சுயநலமாக தன்னோட காசுக்குன்னு ஓடினதை என்றைக்கு மாற்றுறாங்களோ, அந்த ஆட்டிடியூட் என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் இந்த மேஸ்குலினுக்கு அடுத்த விமோச்சனம். சீரியஸ்லி நான் வந்து ஒரு ஜோக்கு சொல்ல, இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். அதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜை டெலிவரி பண்ணதுக்கு கொசு விட மாட்டேங்குது. ஹெரோஃபன், கமிட்மெண்ட், பேலன்ஸ் கொண்டு வர சொல்கிறாங்க லைஃப்பில் மேஸ்குலினை. அதாவது எந்த சைடு இருந்தாலும் சரி, காசு இல்லாமல் இருந்தாலும் சரி, காசோடு இருந்தாலும் சரி. ஏன்னா காசை வந்து இங்கே 2 கலர் இதாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் கொண்டு வரணும். காசு இல்லாத சூழ்நிலையும் சரி, காசு இருக்க சூழ்நிலையுமே காதல் மாற போகிறதில்ல. ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ காசை பொறுமையாக பேலன்ஸ் பண்ணு, காசையும் காதலையும் ஒன்றா பேலன்ஸ் பண்ணின்னு. ஹெரோஃபன்ட், அதுதான் இந்த மேஸ்குலினோட கீ. இந்த கீ என்ன அப்படின்னா, இந்த மேஸ்குலின் வந்து இப்போ ஃபினான்ஷியலாக நல்ல நிலைமையில் இருக்காங்க இல்லை, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த மேஸ்குலின் இன்னுமே 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் தான். இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் இந்த மேஸ்குலின் லைஃப்பை எட்டி பார்த்தீங்கனாலும் அங்கே 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் தான் இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த காதல் தேவதை அடி எடுத்து வைக்கிற வரைக்கும். ஷீ இஸ் அ லக்கி சார்ம். திரும்பவும் சொல்கிறேன், வித்தவுட் ஹர் த மேஸ்குலின் இஸ் ஜீரோ. இது வந்து இந்த மேஸ்குலினுக்கு டேலண்ட் இல்லை, இந்த மேஸ்குலினால் ஏர்ன் பண்ண முடியாது, நாட் தேட். இந்த மேஸ்குலின் ஃபெமினுக்கு பண்ண அந்த ஒரு பச்சை துரோகம், அதோட விளைவு 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஸ்பிரிட்ஸ் வந்து இதுக்கு ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் கொடுக்காம விட போகிறதில்ல. அவங்களும் இந்த மேஸ்குலின் தானாக அதை செஞ்சுருவாங்களான்னு பார்க்குறாங்க. ஏன்னா தானாக செஞ்சால் அது வேறு, ஸ்பிரிட்ஸ் செய்ய வச்சாங்கன்னா அது வேறு. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து திரும்ப திரும்ப அந்த மேஸ்குலினுக்கு புஷ் பண்ணுறாங்க. டூ இட் ஆன் யுவர் ஓன், வி கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாம் என்ன பண்ணுவோம், பண்ண மாட்டோம். ஃபாதர் ஆஃப் கப்ஸ், காதலை சொல்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு முடிவு.
இந்த மாஸ்குலினுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த ஃபெமினின் கிட்ட காதலை சொல்லி மன்னிப்பு கேட்குறது மட்டும்தான். கண்டிப்பாக அந்த ஃபெமினினுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக திஸ் இஸ் நாட் அ கண்டிஷன், திஸ் இஸ் யுவர் பாவம். நீங்கள் பண்ண பாவத்துக்கான பரிகாரம். நீங்கள் வந்து யாருக்கோ காசு தர நீங்கள் அது கூட பண்ணலாம். ஆனால் ஃபெமினின் பேரை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பாவம் கரைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டூ இட் இஃப் யூ கான். இப்போ உங்களால் இந்த சூழ்நிலையில் என்னால் நேராக போய் ஃபெமினுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபெமினின் பேரை சொல்லி ஸோ ஓகே என்னால் இப்போ அவகிட்ட கொடுக்க முடியல, அதுக்கு பதிலாக நான் வந்து இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யூ கேன் டூ இட். பட் உங்களோட இன்டென்ஷன் ஃபெமினினுக்கு சப்போர்ட் பண்ணுறதா தான் இருக்கணும். அந்த இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் காசு யாருக்கு தரீங்க, யாருக்கு தரப்போகிறதில்ல. இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் நாட் அபவுட் பேங்க் பேலன்ஸ், இட்ஸ் அபவுட் இன்டென்ஷன். உங்களோட உள்நோக்கம் என்ன உங்களோட உள்நோக்கம் உண்மையாக இருக்கா? ஓகே நீங்கள் உண்மையிலே ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், என்னால் முடியல, இல்லை என் சூழ்நிலை இப்போ நான் போய் ஹெல்ப் பண்ணால் அது அவளுக்குமே பிரச்சனையாகும், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் ஹர். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்டென்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதை வேறு மாதிரி வேறு யாருக்காவது செய்யுங்க. பட் இது வந்து ஃபெமினினுக்காக அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி ஒரு அடியாவது எடுத்து வைப்பா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபெமினின் போகும்போதே அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் மேஸ்குலின், யூ ஆர் ரிஸ்கிங் யுவர் லைஃப். அது இஷ்டம்னா யூ கேன் டூ இட். லுக் அட் திஸ். நீங்கள் இந்த கார்டை பார்த்துருந்தீங்க, யூ ஹாவ் டு பாஸ் திஸ் வீடியோ அண்ட் சி. ப்ளீஸ் ஃபார்ச்சூன், யூ ஆர் த ஃபெமினின். நீங்கள் தான் இந்த மேஸ்குலினோட ஃபார்ச்சூன், நடமாடும் மகாலட்சுமி. சீரியஸ்லி மேஸ்குலின் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ், ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுங்கள். இதை தடுக்கிறதுக்கு ஒரு காமிக் மேஸ்குலின் ட்ரை பண்ணலாம். பட் உங்கள் வீட்டை பற்றின ஏதோ ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் சம்திங், உங்கள் வீடு பற்றி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உங்களை பற்றின ஒரு சொத்து, உங்களோட ஒரு சொத்து, சம்திங் அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த ஒரு நியூஸ், ஒரு மெசேஜ், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்டேருந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும். தேடி பாருங்கள். யார்கிட்டயோ இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன். யூ ஹாவ் டு லுக் ஃபார் இட். சர்வீஸ், உங்களோட சர்வீஸ் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஃபெமினினுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் இல்லைனா ஹெல்ப், அதை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது பண்ணுறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெமினினை காக்க வைக்கிறதுக்காக. பட் த ஸ்வீட் ஹார்ட் காட் மெசேஜ் ஆல்ரெடி. ஏன்னா இந்த இங்கே வெயிட்டிங்க்கே வேலை இல்லை. ஏன்னா ஷி நோஸ் சர்ப்ரைஸ். இந்த மேஸ்குலின் மேபி சர்ப்ரைஸாக ஃபெமினினுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா பண்ண போகிறாங்க, இல்லைனா இட்ஸ் ஆன் த வே. மேபி அதை தான், அந்த மெசேஜ் தான் போகக்கூடாதுன்னு இந்த காமிக் மேஸ்குலின் ட்ரை பண்ணுறாங்க. தட்ஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். சரி, இதுக்கு பாபாவோட கைடன்ஸ் என்னன்னு பார்ப்போம். சரண்டர். மேஸ்குலின் ஷுட் சரண்டர். இந்த ஈகோ, பணத்தாசை, பேராசை, லஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி நவராத்திரி தான் அம்பாளுக்கு போய் காணிக்கையாக படைச்சிட்டு நேராக போய் ஃபெமினின் காலில் விழுந்துருங்க, நல்லது நடக்கும். ஐ எம் நாட் சேயிங் லிட்ரலி, ஜஸ்ட் சரண்டர். கமிட்மெண்ட், காம்பஸ், உங்களுக்கு ஒரு டைரக்ஷன், கமிட்மெண்ட். ஹெரஃபென்ட், யூ ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் கமிட்மெண்ட். மரியாதையாக போய் கமிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. இல்லை அப்படின்னா யூ கேன் டெஸ்ட் அஸ். வி வில் ஷோ who we are. Feminine is not at all afraid. She is not chasing you. You are going to lose her. Snow, yeah, he is going to propose. ஏன்னா அவங்களோட இந்த இறுக்கமான அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துட்டே வருது. he can't able to hold. அவங்களால இனிமேல் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. மேபி ரொம்ப நாளாக அந்த கோல்டாக இருக்காங்க. மேபி யூ ஆர் ஸோ கோல்ட் ஃபெமினன். நீங்கள் ரொம்ப இறுக்கமாகிட்டீங்க, அதனால் இந்த மாஸ்குலினால் தாக்கு பிடிக்க முடியல, எல்லாம் மெல்ட் ஆகுது. இந்த ஃப்ரோசன், ஐ எம் ஃப்ரோசன், ஐ கான் டாக்கு. நோ ட்ராமாவா தம்பி போடு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். இப்போ ட்ரவுட், இனிமேல் வறட்சி இல்லை, ஆனால் பதவியும் இல்லை. மேபி மாஸ்குலினுக்கு ஜாப் லாஸ் இருக்கும், ஜாப் லாஸ், பொசிஷன் லாஸ். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கலர்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான சுச்சுவேஷன் காத்துட்ருக்கு. ஆம்பிஷன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஆம்பிஷன், மவுண்டைன், ஸ்டெபிலிட்டி. இது தடை. யூ ஆர் ப்ரொடெக்டட், லுக்கிங் ஃபார் பீஸ், ஸ்ட்ரென்த். உங்களுக்கு கலர்ஃபுல்லான லைஃப்பும் ஒரு ஸ்டெபிலிட்டியான வாழ்க்கையும் காத்துட்ருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஜாப் லாஸ் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து சஃபர் ஆவீங்கன்னு நினச்சிங்கன்னா இல்லை, யூஆர் நாட் சஃபரிங் யூ. ஏன்னா இங்கே வறட்சி இல்லை. ஏன்னா இங்கே மகாலட்சுமி இருக்காங்க. உங்களுக்கு வறட்சி வர வாய்ப்பு இல்லை.
உங்களுக்கு சூரியன் வேணும்னா இந்த ஒரு கப் தான் அந்த சூரியனை ஃபேஸ் பண்ணுறது, மீதி 6 கப்பும் பார்த்தீங்கன்னா மூன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தட்ஸ் இல்லூஷன். இந்த 6 கப்பும் உங்களுக்கான இல்லூஷன் ஒரே ஒரு கப் தான். அந்த ஒரு கப் தான் டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ். கிளியர் மெசேஜஸ் மேஸ்குலின், ட்ரையஸ், டெத், ப்ரூடன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு வரப்போகுது, இல்லைனா நிஜமாகவே யாராவது இறக்க போகிறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப அறிவாளித்தனமாக நடங்க. அறிவாளித்தனம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு, இட்ஸ் அ மெசேஜ், இட்ஸ் அ கிளாரிட்டி. இது எனக்காக வந்தது நான் சொல்ல முடியாது, பட் ஐ காட் திஸ் மெசேஜ். மேஸ்குலோட ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப லோ அப்படிங்கிறதுக்கு ஸ்பிரிட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஐ எம் கோயிங் டு டிஸ்க்ளோஸ் தட் ஹியர். மேஸ்குலோட ஐக்யூ லெவல் லோ அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெமினின் இஸ் டிமாண்டிங் டிஎன்ஏ டெஸ்ட். இந்த குழந்தை மேஸ்குலினோடதா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஷின். அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறத பற்றி மேஸ்குலினுக்கு ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா மேஸ்குலினோட ஐக்யூ லெவல் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் மேஸ்குலினோட கற்பனை ஜாஸ்தியாக இருக்கும், ரியாலிட்டி செக் இருக்காது. அவங்க உடனே என்ன கற்பனை பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த குழந்தைங்களை விட்டுட்டா நான் எப்படி, ஐ ஆம் த ஃபாதர், ஐ ஆம் த ப்ரொடெக்டர். அப்படின்னா ஃபெமினோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, ஷீ இஸ் ஆஸ்கிங் டெஸ்ட். அதுக்காக அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து மேஸ்குலினோடதுன்னு வந்தாலும் வரலனாலும் இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். ஷீ இஸ் நாட் கோயிங் டு அபேண்டன் த சில்ட்ரன். இது மேஸ்குலின் தான் இருந்தால் அவங்க யாரும் கைவிட போகிறதில்ல. ஏன்னா ஷீ இஸ் அ காடஸ். ஹவு கேன் ஷீ ஹர்ட் சில்ட்ரன்? தட்ஸ் இம்பாசிபிள். இந்த மேஸ்குலினுக்கு அந்த புரிதல் இல்லை. ஸோ அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, இந்த மேஸ்குலினோட ஐக்யூ லெவல் இஸ் லோ. இஃப் இன் கேஸ் இந்த மேஸ்குலினோட குழந்தைங்களா அது இல்லைன்னா இட்ஸ் அ காமிக் சைல்ட். ஷீ இஸ் நாட் அலோயிங், பட் ஷீ இஸ் நாட் கோயிங் டு அபேண்டன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஷீ இஸ் நாட் கோயிங் டு பிரிங் த சில்ட்ரன் இன் டு ஹர் ஹோம், பட் ஷீ இஸ் கோயிங் டு ஃபைண்ட் அ வே டு ப்ரொடெக்ட் தோஸ் சில்ட்ரன், பிகாஸ் சைல்ட் இஸ் ஆல்வேஸ் இன்னசென்ட் சோல். பட் அது வந்து ஹவு பாய்ஸ்னஸ் தே ஆர் அப்படிங்கிறது தான் விஷயம். இட்ஸ் நாட் அபவுட் throwing them in the road. That's impossible to a feminine energy, because she's goddess, she's sweetheart. So in the masculine and this is an example of low IQ. So ஒரு ப்ராப்பர் மேஸ்குலினாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, he should have trusted this feminine. ஓ யா, நான் நேசிக்கிற பொண்ணு எப்படி அப்படி இருக்க முடியும், she is my goddess. So let's talk. ஏன் அவள் கேட்குறா, why she is asking, why she is demanding furiously, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா இந்நேரம் இந்த மேஸ்குலின் அதுக்கு சரண்டர் ஆகி இந்நேரம் மேஸ்குலின் கிளாரிட்டி கொண்டு வந்து இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மேஸ்குலின்ஸ் லோ ஐக்யூ அண்ட் திஸ் இஸ் த தாட் ப்ராசஸ் ஆஃப் ஃபெமினின். ஸோ இது வந்து இட்ஸ் ஹேப்பன், திஸ் கிளாரிட்டி கேம் இன் டு மை மைண்ட் டியூரிங் மெடிடேஷன். ஸோ இதுக்கு தான் உங்களை வந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ மேஸ்குலின், யூ ஆர் ஆல்சோ கைடட் டு டூ மெடிடேஷன். ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களுக்கு நிறைய விடைகள் கிடைக்கும். நான் இது ஏன் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, you guys will have some kind of clarity. நீங்கள் பார்க்குற மேஸ்குலினாக இருக்கட்டும் ஃபெமினாக இருக்கட்டும், யாராவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே அவங்களுக்கு தப்பாக முத்தின குத்தி யா அவங்க அப்படி கேட்கலாம்னா வந்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் வாய் பேசலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின், அவங்களோட டிமாண்ட். ஐ நோ த ட்ரூத் பட் யூ டோன்ட் நோ. ஐ எம் புஷிங் யூ டு நோ த ட்ரூத். இப்போ ஒரு உண்மை வெளியில் வரனால என்ன பெருசாக ஆகிட போகுது? ஷீ இஸ் கோயிங் டு நோ திஸ், தட் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன். ஷீ இஸ் கோயிங் டு கன்ஃபார்ம் இட். தட்ஸ் இட். ஏன்னா நாளைக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு எந்த டிமாண்டும் வரக்கூடாது, நாளைக்கு எந்த இன்டர்ஃபியரன்ஸும் உள்ளே வரக்கூடாது. நாட் அ தேர்ட் பார்ட்டி கேன். ஷீ இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் அ தேர்ட் பார்ட்டிஸ் சில்ட்ரன். ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் தட் வேர்ட், பட் தட் இஸ் நாட் born in a spiritual relationship. இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பில் கூட பிறந்த குழந்தைங்க கிடையாது. they have their own negative side, negative karmic attachment. So that's why she is concerned. அது வந்து நாளைக்கு அவங்க குழந்தைங்கள அவங்களோட ஃப்யூச்சர் அஃபெக்ட் பண்ணும். she is not letting it. இதுக்கு மேஸ்குலினை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இட்ஸ் பெட்டர் பிகாஸ் she knows the truth. ஒரு கவர்டை, அதனால தான் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு இப்போ இதை நீ நம்பலனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது how can you trust me or how can I trust you? This is the basic difference between the feminine and the masculine. So let's see. Thank God அது இங்கே ப்ரூடன்ஸில் வந்து I remember that. Please spirits, please papa. Yep. Don't differentiate. If anyone apply kumkum either today or tomorrow, allow them. Immediately your good time will start. You will travel. ஸோ இதுதான் பாகுபடுத்தி பார்க்காதீங்க. இதுதான் சொல்கிறதும் பாபா. யாருமே வந்து நல்லவங்களும் இல்லை, யாருமே கெட்டவங்களும் இல்லை.
நம்ம கெட்டவங்களா இருந்தால் விலகி போக போகிறோம், அவ்வளோதான். தட்ஸ் அதை வந்து உடனே வந்து நீங்கள் கெட்டவங்க இப்படி அப்படின்னு சொல்ல போகிறது, நீங்கள் கெட்டவங்க அவ்வளோதான், நாங்கள் விலகிக்கிறோம், தட்ஸ் இட், சிம்பிள். உங்கள் நெத்தியில் யாராவது குங்குமமோ இல்லை ஏதாவது செந்தூரமோ இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வச்சாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களோட குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறதுக்கு அது பெரிய பெரிய கன்ஃபர்மேஷன். Okay, you are with love and care, but you won't bear accusations. Remember, Sri Sainath Baba will help you in all. Mean feminine, நீங்கள் தான் இது. நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே காதலும் அக்கறையும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் உங்களை யாராவது தவறான குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா லைக் திஸ் மாஸ்குலின், உங்களால் அதை பொறுத்துக்க முடியாது. யூ வாக் அவே. நீங்கள் அங்கே அவ்வளோதான், நீங்கள் அப்படி நின்றுவீங்க. ஓ நீ இவ்வளோதானா, ஓகே யூ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஓகே ஃபைன் கிரேட் பை, அவ்வளோதான். உங்களோட ஜேர்னி அங்கே நின்று போயிடும். When compared to others, you will get double benefit. You will receive dress and money. Whatever God gives, that will last forever. Ever remember this. So feminine. உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன், மேபி நீங்கள் நவராத்திரிக்கு எங்கேயாவது போகிறீங்க, உங்களுக்கு யாராவது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ப்ளவுஸ் பிட்டோ வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா தட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து ஒரு அபரிமிதமான வெற்றியோ இல்லை ஒரு பெரிய அபண்டன்ஸோ வரப்போகுது அப்படின்னு கடவுள் ஏதாவது கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து என்றைக்குமே நிலச்சிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இஃப் யூ அக்செப்ட் த ஹெல்ப் ஆஃப் அ ஃப்ரெண்ட், ஒர்க் வில் பி டன். யூ ஹேவ் பாபாஸ் பிளெஸிங் ஆல்சோ. யூ வில் ட்ராவல். ஆஸ்பீஷியஸ் ஃபங்க்ஷன் வில் ஹேப்பன். டொனேட் ₹10. திரும்ப ட்ராவல்னு வருது. someone is traveling. ஸோ உங்கள் ட்ராவல் ரிலேட்டட் பிளான் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ ஃபார் இட். உங்கள் ட்ராவல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ டொனேட் ₹10. கண்டிப்பாக டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. மாஸ்குலின் பெட்டர் கமிட்மெண்ட் பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.